தக்வா, நீங்க நீதம் செலுத்துங்கள். அதுதான் இறை பக்திக்கு, இறை அச்சத்துக்கு மிக நெருக்கமானதாக இருக்கிறது. ஒத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் ஹபீருன் பிமா தஅமலூன்ங்கறான். நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் நிச்சயமா அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு மனித நேயத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருது. நமக்கு எதிரியாக இருக்கிறவன் தீர்ப்பு கேட்டு வந்தாலும் எது மனித நேயம், எது உண்மை, எது சரியான ஒரு முடிவோ அதைத்தான் நம்ம செய்துவிட வேண்டும். அப்ப நம்மளுக்கு சண்டைக்காரனா இருக்கிறான், இவன் நம்ம மதத்தில் இல்லை, இவன் நமக்கு எதிரானவன், இவன் நம்மளுக்கு பகையில் உள்ளவன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம நீதி தவறிடக்கூடாது. எப்பவுமே நேர்மையாகத்தான் இருக்க வேண்டும். அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு என்ன செய்யுது, சொல்லி தருது. இன்னைக்கு பொதுவாகவே மக்களிடத்துல இந்த பாட்டி, இனம், மதம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு விளக்கம் நம்ம எப்பவுமே நம்ம காணக்கூடியதாகத்தான் இருக்குது. அந்த ஊருக்கு சப்போர்ட் பண்றது, அந்த மொழி பேசுறாக்களுக்கு சப்போர்ட் பண்றது, தெரிஞ்சவனுங்கிறதுக்காக வேண்டி சப்போர்ட் பண்றது, இப்படி என்ன ஒரு தீர்ப்பு கேட்டு நம்ம ஒரு அதிகாரி இடத்துல போகும்போது கூட அந்த அதிகாரிக்கு தெரிஞ்சவனா இருக்கும்போது அது வேற ஒரு பாணியில போயிட்டே இருக்கும். நம்ம சொல்லுவோம், என்ன செஞ்சிட்டாங்க இவங்க, அவங்க தெரிஞ்சவங்கிறதுனால என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க காசு கொடுத்துட்டாங்க, இல்லாட்டி சப்போர்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் அவங்க ஆக்களு, அந்த இனம் தானே அப்படின்ற ஒரு சிலர் சொல்லக்கூடியதை நாங்க பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு உலகம் பூராகவும் இந்த ஒரு நிலை இருக்குது. இது அப்பவே அடியோட களை எடுக்குது திருக்குர்ஆன். அப்ப சூரா மாயிதாவினுடைய அந்த வசனம், 8வது வசனம் உங்களுக்கிட்ட தீர்ப்பு கேட்டு வர்றவன் உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தனா இருக்குதுன்னு சொன்னாலும், ஒரு கூட்டத்தார் மீது உள்ள ஒரு வெறுப்பு, நீங்க நீதம் செலுத்தாமல் இருப்பதை உங்களை தூண்டிவிடக் கூடாதுங்கிறது அல்லாஹ் தஆலா அவ்வளவு தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதே மாதிரி புகாரி கிரந்தத்துல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், புகாரி ஷரீஃபில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், பைனமா யஹூதியின் யஅரிது சில்அத்தஹு உஅதிய பிஹா ஷையன் கரிஹு. ஒரு யூதன் என்ன செய்யறான்னு சொன்னால், சந்தையில வியாபாரத்துல அவனுடைய ஒரு பொருளை என்ன செய்யறான், ஒரு பொருள் வாங்குற நேரத்துல அந்த விலையை விட ரொம்ப குறைவாக ஒருத்தர் கேட்கிறார். அப்படி கேட்கும் போது அவன் என்ன சொல்றான்னு சொன்னால், லா வல்லதி இஸ்தஃபா மூசா அலல் பஷர், இந்த விலைக்கு நான் தரமாட்டேன். மனிதர்கள்லயே மூசா நபியை சிறந்த ஒரு மனிதராக ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ் மீது ஆணையாக இந்த விலைக்கு நான் தரமாட்டேங்கிறார். அப்ப ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது, மதீனாவுல வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு யூதன் வியாபாரம் பண்றான், ஒரு அன்சாரி நபி தோழர் அதுக்கு விலை கேட்கிறாரு. அவன் நினைச்சும் பார்க்காத அளவுக்கு ஒரு விலையை குறைச்சு கேட்கிறார். கேட்ட உடனே அவன் இல்ல தரமாட்டேங்கிறான். எப்படி தரமாட்டேங்கிறான்னு சொன்னா, லா வல்லதி இஸ்தஃபா மூசா அலல் பஷர், மனிதர்கள்லயே மூசாவை சிறந்தவனாக தேர்ந்தெடுத்து அல்லாஹ் மீது ஆணையாக அந்த விலைக்கு தரமாட்டேங்கிறான். சொன்ன உடனேயே இது அந்த ஒரு அன்சாரி தோழருடைய காதுல விழுந்தோன்னு அவர் உடனே அவன்கிட்ட ஃபகாம ஃபலத்தமஹு வஜஹு, முகத்துல ஓங்கி அடிக்கிறார். ஓங்கி முகத்துல அரைஞ்சிட்டாரு. அரைஞ்சிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, தகூலு வல்லதி இஸ்தஃபா மூசா அலல் பஷர் வன் நபியு பைன அல்ஹுரினா, முஹம்மது நபி எங்களோடு இருக்கும் போதே மூசா நபிய மக்கள் எல்லாரையும் விட சிறந்தவனாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துட்டான்னு சத்தியம் பண்றேன் நீ அப்படி என்கிறார். இப்ப மூசா நபியை நபியாக எடுத்துக்கிட்டவர்கள் யூதர்கள், அவங்க மூசா நபிக்கு பிறகு ஒருத்தர் எடுக்க மாட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மட்டும் எடுத்துக்கிட்டவங்க கிறிஸ்தவர்கள். முஹம்மது நபி இப்போ எங்களோட உயிரோடு இருக்கும்போது இன்னும் மூசா நபியை பத்தி நீ கழிச்சுட்டு இருக்க, அவர் தான் சிறந்தவர்னு நீ சொல்றியா? இவருக்கு அது தாழ்வு சிக்கலா போச்சு. முகமது நபி தான் எங்கள்கிட்ட சிறந்தவர், மூசா நபியை நீ எப்படி எல்லாரையும் விட சிறந்தவர் என்று நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லி இவர் ஓங்கி அடிச்சுட்டு இந்த வாசகத்தை சொல்லிட்டாரு. அப்ப அவன் அந்த யூதன் என்ன செய்யறான்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய்தான்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய், அபுல் காசிம் இன்ன லீ திம்மத்துன் வஅதா, இன்ன லீ திம்மத்தன் வஅதா வ வஅதா, அவன் என்ன அஹ்தான்னு சொல்றாங்க. அதாவது அவர் அந்த ஒரு இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள இருக்கிறதுக்கு வரி கட்டுவாங்க. அப்போ அந்த இஸ்லாமிய ஆட்சியாளர் இவர்களுக்கு புல் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அந்த வரி கட்டுறதுனால அவர் என்ன சொல்றாரு, நாங்க உங்களுக்கு வரி கட்டிட்டு இருக்கிறோம், எல்லா பாதுகாப்பும் நீங்க பொறுப்பெடுத்திருக்கிறீங்க. இப்படி இருக்கும்போது இவர் எனக்கு முகத்துல இப்படி அடிச்சு போட்டார். இப்படி நான் சொன்னதுக்கு இவர் எனக்கு முகத்துல அடிச்சு போட்டாரு அப்படி என்று சொல்லி நடந்த சம்பவத்தை என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த நபி தோழரை கூப்பிட்டு, லிம லஸம்த வஜ்ஹஹு, ஏன் அவருக்கு முகத்துல நீ அரைஞ்ச அப்படின்னு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவரு நடந்தது சொல்றாரு. இப்படி சொன்ன அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கோபப்பட்டார்கள். ஃபகதிப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா ருஇய ஃபீ வஜ்ஹிஹி, அந்த கோபம் முகத்துல விளங்குற அளவுக்கு ரொம்ப கோபப்பட்டாங்க. முகத்தை பார்த்தோன்னே விளங்கிட்டு இருக்கு கோபம் வந்துட்டு அப்படிங்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கோபப்பட்டாங்க. கோபப்பட்டு சொன்னாங்க, லா துஃபத்திலு பைன அன்பியா இல்லா, அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கு இடையில ஒருத்தரை விட ஒருத்தர் சிறப்பு என்று சொல்லி என்ன செய்ய வேண்டாம், நீங்க அப்படி ஒருத்தரை விட ஒருத்தர் சிறந்தவர் என்று ஆக்க வேண்டாம். எல்லாம் சமனானவர்கள், எல்லாம் அல்லாஹ்வுடைய நபிமார்கள் தான். நீ எப்படி மூசா நபியை விட என்ன சிறந்தவர் நீ சொல்லுவேங்கிறாங்க. மூசா நபியை விட என்ன சிறந்தவர்னு நீ எப்படி சொல்லுவ? அவன் சொல்லிட்டான், அவன் கொள்கையில அவன் மதுஹபில் இருந்துக்கிட்டு அவன் யூதனா இருக்கிறதுனால அப்படி சொல்லிட்டான். அப்ப எதுக்கு நீ அவனுக்கு கோவப்படுது? எல்லாம் நம்ம நம்பக்கூடிய நபி தானேங்கிறாங்க. அவன் மூசா நபியை சொன்னா மூசா நபி நாம நம்புற நபி தானே, அது எப்படி அதை விட இன்னொரு நபி சிறந்தவர் என்று நீ சொல்ல முடியும் அப்படி என்று சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, மறுமை நாள்ல அந்த மஹ்ஷர்ல சூரிய ஊதப்பட்டு மக்கள் எல்லாம் எழுப்பப்படும் போது எனக்கு ஆடை கொடுக்கப்படும். அப்ப மூசா நபி அல்லாஹ்வுடைய ஆட்சியை பிடித்து கொண்டு நிற்பார். அவருக்கு எனக்கு முதல் ஆடை கொடுக்கப்பட்டதா எனக்கு பிறகு ஆடை கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற எனக்கு தெரியாது அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை தொடர்ந்து என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்குக்காக வந்த நேரம் நம்ம கொள்கையை ஏற்றுக்கிட்டவர் முஸ்லிமானவர் அப்படி என்று சொல்லி என்ன செய்யல, ஒரு பக்கம் சார்பா நிக்கல, நீதியத்தான் சொல்றாங்க. யூதன் சொல்றது கரெக்டா இருக்குது, யூதன் சொல்றதுதான் சரியா இருக்குது. அப்ப உடனே என்ன செய்யறாங்க, நீங்க செஞ்சதுதான் போல, நீங்க அடித்திருக்க கூடாது, அல்லாஹ்வுடைய நபிமார்கள் எல்லாருமே சமனானவர்கள் தான் அப்படி என்கிற ஒரு விடயத்தை என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப மனித நேயம் என்று சொல்லும் போது நீதி வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் மதங்கள், இனம், மொழி, நம்ம ஆளு அடுத்தவன் ஆளு என்று பார்க்காம எது சரியோ அதை மட்டும் சொல்லணும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நாம இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள இருக்கும் போது கூட நீதியாகத்தான் செய்யணும். இதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு விடயம். இன்னைக்கு இனக்கலவரங்கள் ஏற்படுறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். என்ன, நம்ம ஒருத்தன் போய் ஒரு அந்நிய ஜாதி பெண்ணோட கையை பிடிச்சிருப்பான், அவன் அடிச்சு வர காட்டுவான். அடிச்சு வர காட்டினா நம்மட ஆளுக்கு அடிச்சுட்டான்டாண்டு இவங்க எல்லாம் படைய திரட்டுறது. ஒரு முஸ்லீம் ஒரு ஆளுக்கு அடிச்சு போட்டான் அப்படின்னு இவங்க போய் அவன் ஆளை அடிக்கிறது. அடிச்சவன் எங்கேயே இருப்பான், ஊருக்குள்ள இருக்கிற இவனை அடிக்கிறது, அல்லது அவனுடைய ஒரு ஆளை இங்க அடிச்சிருப்பாங்க. அடிச்சவன அங்க ஏரியாவில் அவன் ரோட்டில் நிக்கிற முஸ்லீம்களை எல்லாம் போட்டு அவன் அடிக்கிறது. இப்படி இனத்துக்கு இடையில மோதல்கள் வந்துட்டு இருக்கு. நீதம் செலுத்தி பார்க்கணும். நம்ம ஒரு ஆளுக்கு அவன் அடிச்சிருக்கிறான்னு சொன்னா முதல்ல அதை பார்க்கணும். அடிபட வேண்டிய ஆளுன்னா நம்மளும் ரெண்டு போட வேண்டிய. நீ போய் அங்க தப்பு பண்ணிருப்ப, நீ போய் அங்க ஒரு பொண்ணை பகடி பண்ணிருப்ப, கிண்டல் அடிச்சிருப்ப, நீ ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இருக்கிற நீ. அப்போ ஒரு தப்பு நடக்குது, தப்பு நடந்தா அடிக்கத்தான் செய்வான். அதே மாதிரி தான் அங்க இருக்கிற ஒரு ஆளை இவங்க அடிக்கிறாங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற முஸ்லீம்கள் அவங்க போட்டு அடிக்க கூடாது, நீதமா பார்க்கணும். ஏன் அடிச்சாங்க, என்ன நடந்துச்சு, இவன் வம்பு பண்ணிருப்பான், இவன் திருடி இருப்பான், இவன் மோசடி செஞ்சிருப்பான். அப்ப மாலை ஓட்டு வரவேற்று அனுப்புறதா,
தப்பை தண்டிக்கத்தானே வேண்டும். அவனை மாலை போட்டு அவன் செய்யக்கூடிய குற்றத்தை எல்லாம் மறைச்சி அப்படி அனுப்புறதா? இல்லை, நம்ம ஆளாக இருந்தாலும் நீதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் அடிமைகள் விடயத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மனிதர்கள்ல அடிமைகள், அந்த அடிமைகளை எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அடிமைகளை என்ன வேணுமென்றாலும் செய்யலாம்ங்கிற ஒரு நிலைக்கு தான் எஜமானர்கள் வச்சுட்டு இருந்தாங்க. என்ற ஆடு நான் அறுப்பேன், நான் அடிப்பேன், நான் கட்டி போடுவேன், நான் தண்ணி வைப்பேன், தண்ணி வைக்காம இருப்பேன், யாரும் என்ன தட்டி கட்டிக்க இயலாதுங்கிற மாதிரி மனுஷனை வச்சுட்டு இருந்தாங்க. அடிமை சந்தையில் ஆடு மாடு விற்கிற மாதிரி மனுஷனை போட்டு விற்பாங்க. அந்த அடிமை என்கிற ஒரு விஷயத்தை ஒழிச்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஒழிச்சு கட்டுறாங்கன்னு சொன்னா, சில பாவங்களுக்கு பரிகாரமாக அடிமையை விடுதலை செய்தல் அப்படிங்கிறாங்க. ஒரு அடிமையை விடுதலை செய்தல், சத்தியத்தை முடிச்சிட்டியா ஒரு அடிமையை விடுதலை செய்யி அப்படிங்கிறாங்க. அப்ப சில குற்றப்பரிகாரமாக அடிமையை விடுதலை செய்யி அப்படிங்கிறாங்க. அடிமைகள்ங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இல்லாம ஆக்கிட்டு வராங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலேயே அடிமைகளை வச்சுக்கிட்டு வேலை வாங்கி அவனுக்கு விரும்பினா கொடுக்கறது, விரும்பின அளவு தான் கொடுக்கறது. இந்த அளவுக்கு இருந்த நேரத்தில் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாருங்க, புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அவங்க வரும்போது அவர்களும் ஒரு ஆடை அணிஞ்சிட்டு வரான். ஹுல்லத்துன்னுங்கிறது ஒரு நீளமான ஒரு ஆடை, ஒரு புது ஆடை ஒன்று அணிஞ்சுக்கிட்டு வராங்க. அதே அலா குலாமி ஹுல்லா, அவருடைய அடிமையும் அதே ஆடையை என்ன செஞ்சுறாங்க, அணிஞ்சுக்கிட்டு வராங்க. அப்ப அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா கேட்கறாங்க, என்ன நீங்களும் அடிமை ஒன்னா கொடுத்துட்டு வரீங்க, ஆச்சரியமா இருக்கேங்கிறாங்க. ஆனா அடிமை அப்படியெல்லாம் கொடுத்து எஜமானன் அளவுக்கு அடிமைக்கு கொடுக்க மாட்டாங்க, அவங்க அளவுக்கு உடுப்பு இருக்காது. அப்ப இப்படி இருக்கிற நேரத்தில் இதை கேட்கிறாங்க. அப்ப அவங்க அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நான் ஒரு ஆளை ஏசி போட்டேன். அப்படி ஏசின உடனே அவர் உம்மாவை இழுத்து ஏசி போட்டேன். அவர் சொல்றாரு, அவர் உம்மாவினுடைய அந்த விஷயத்தை இழுத்து ஏசி போட்டேன்னா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல என்ன செய்யறான், என்னை பொறுத்து முறைப்பாடு செய்யறான், இவர் எனக்கு ஏசி போட்டாருன்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூப்பிட்டு கேட்கிறாங்க, நீ உம்மாவை கேவலப்படுத்தி பேசினியா அப்படின்னு கேட்டாங்க. இவர் என்ன சொல்றாங்க, ஆமா நான் பேசி போட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு சொல்றாங்க, நிச்சயமாக நீங்க செய்யறது தப்பு, அப்படி இன்னொருத்தரை என்ன செய்யக்கூடாது, இழித்து பேசக்கூடாது அப்படி என்று பேசிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், உங்களுடைய அடிமைகள் கூட உங்களிடத்தில் அல்லாஹ் அமானிதமாக தந்த ஒன்றுதான், அல்லாஹ் அமானிதமாக தந்ததுதான் உங்களுடைய அடிமைகள். அதுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும். நீங்க சாப்பிட்றதிலிருந்து அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், நீங்கள் உடுப்பதிலிருந்து அவர்களுக்கு உடுப்பு கொடுக்க வேண்டும். அவர்களை சக்திக்கு மீறி சிரமப்படுத்தி ஒரு வேலை கொடுக்க கூடாது. அப்படியே ஒரு வேலை கொடுக்கப்பட்டாலும் நீங்களும் சேர்ந்து அவர்களுக்கு அதுக்கு உதவியாளராக இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் எனக்கு ஒரு நாள் நசியத்தை செஞ்சிட்டாங்க. அதுல இருந்து நான் அடுத்தவங்களை திட்டுறதில்லை, அடிமையா இருந்தாலும் அவங்களுக்கு சிரமம் கொடுக்கறதில்ல, நான் எடுக்கிற உடுப்பு அவங்களும் கொடுப்பேன், நான் சாப்பிட்ற உடுப்பு அவங்களும் கொடுப்பேன் அப்படிங்கிறத அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னைறாங்க சொல்லி காட்டுறாங்க. இது புகாரியில பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதுவும் புகாரி கிரந்தத்துல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதா அத்தா அஹதக்கும் ஹாதிமுஹு பிதஆமிஹி, உங்கள் ஒருவருடைய அடிமை உங்களிடத்தில் ஒரு உணவை கொண்டு வந்தால், உங்கள் அடிமை என்ன செய்யறாரு, உங்கள்கிட்ட ஒரு உணவை கொண்டு வராரு, உழைச்சிக்கிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு வாராரு. அப்படி வந்துட்டா அவரை நீங்க உங்களோட உட்கார வைங்க. ஃபைன்லம் யுஜ்லிசுஹு மஅஹு, அவரை உங்களோடு நீங்க உட்கார வைக்கவில்லை என்றாலும் அவருக்கு ஒரு கவள உணவையோ 2 கவள உணவையோ, ஒரு பிடி சோத்தையோ 2 பிடி உணவை, ஒரு பருக்கையோ 2 பிடி பருக்கையோ நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு கொடுங்க. ஃபஇன்னஹு
ஒலிய இலாஜஹுங்கிறாங்க. ஏன்னா நீங்க தான் அவருக்கு பொறுப்பு எடுத்திருக்கிறீங்க. அப்ப அந்த பொறுப்பை எடுத்ததுனால நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு அடிமையா இருந்தாலும் உங்களோட நீங்க என்ன செய்யுங்க, உட்கார வைங்க. உட்கார வச்சு அவருக்கு நீங்க என்ன செய்யுங்க, நீதம் செலுத்துங்க, சாப்பாட்டை கொடுங்க. உங்களோட அவங்கள சமனா உட்கார வைங்க, அல்லது அவருக்கு நீங்க அந்த உணவுல இருந்து கொடுங்கிறாங்க. அப்ப அடிமைங்கிறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்கள சாப்பாடை குறைச்சி கொடுத்து உடுப்பை கொடுக்காம விட்டு அவங்கள மனிதன்ங்கிற அடிப்படையை விட்டு நம்ம மீறி போயிடக்கூடாது. மனிதாபிமானம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு மனித நேயம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப இதை வச்சு நம்ம என்ன பார்க்கலாம்டா, இன்னைக்கு அடிமை இல்லாட்டியும் நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க, அந்த வேலை செய்யறவங்கள்ட்ட மனிதாபிமானமாக நம்ம நடந்து கொள்ளணும். அவனும் மனுஷன் தானே, அவன் பாட்டுக்கு அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு இடையில அவனுக்கு தண்ணி தேவைப்படும், உணவு தேவைப்படும், அவனுக்கு ஒரு நிழல் தேவைப்படும். அவனுக்கு அந்த ஏற்பாடுகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும். நம்ம சம்பளம் தானே கொடுக்கறோம், நீ செய்யி, மூலத்தையும் செய்யி, இதை நீ எப்படி குறைய வைப்ப அப்படின்னு நம்ம யோசிக்கிற கூட யோசிக்காம நம்ம நடந்துக்கிறோம். சில வேலையாளர்கள் காயப்பட்டுருவாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கை அண்டு பட்டுரும், காலை கல் விழுந்துரும், கை வெட்டு பட்டுரும். மருந்தை கட்டிக்கிட்டு என்ன வேணும்னாலும் பண்ணு, வேலையை முடிச்சுட்டு போ அப்படின்றான். நாளைக்கு வேலைக்கு வரமா, உன் பிள்ளையா இருந்தா நீ அப்படி செய்வியா? உனக்கு இப்படி ஒரு காயமா இருந்தா நீ செய்வியா? அப்போ ஒரு மனிதாபிமானம் என்கிற ஒன்று இருக்கணும். அப்ப அந்த அன்னைக்கு அவன் காலையிலேயே வந்துட்டான், காயப்பட்டுட்டான்னு சொன்னோன்னே அவன் சோத்துக்கு வழி இல்லாம அவன் புள்ள குட்டிகளுக்காக தொழிலுக்கு தான் வந்தான். இப்படி ஆயிப்போச்சு. நம்ம வீட்டுல வேலை செஞ்சு அவனுக்கு ஆயிப்போச்சு. இப்ப அவனுக்கு ஒரு 2 வாரம் லீவு வேணும், அவனால முடியல. அப்ப நாம என்ன செய்யணும், தர்மமாக அந்த அந்த வீட்டுக்கு செலவுக்கு கொடுக்கறது மனிதாபிமானம். அவன் வேலைக்கு வந்ததுனால இப்படி ஆயிப்போச்சு, இப்ப படுக்கையில போட்டுட்டான். இப்ப அவன் பொண்டாட்டி வெளியில சோறு கொடுக்கணும். நம்மளால முடிஞ்சதை கொடுப்போம், அல்லாஹ் தந்துகிட்டு இருப்பான். நம்ம கொடுக்க கொடுக்க தர்மம் செய்ய செய்ய அல்லாஹ் தருவான். அப்ப அடிமை என்கிற ஒரு விஷயத்தையே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ உடுப்பு எடுத்தா உடுக்க கொடு, சாப்பாடு எடுத்தா சாப்பாட்டை கொடு, அவன் உழைச்சிக்கிட்டு உனக்கிட்ட வந்தா அவனுக்கு முதல்ல கொடுங்கிறாங்க. ஆனா அதுவும் அடிமைதான், அவன் தந்து அப்படியே எடுத்துட்டு போறதில்லை, நாம அவனுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போறவங்கள்ட்ட சிலர் முறைப்பாடு செய்யறாங்க, ஒரு சிலர் நீதமா நடந்துக்கிறான். ஒரு சில அரபிகள் என்ன செய்யறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவன் நல்லா சாப்பிட கொடுத்து, நீ சாப்பிட்டியாப்பா, உனக்கு ஏசி நல்லா வேலை செய்தா, உனக்கு உடுப்பெல்லாம் சரியா இருக்குதான்னு நல்லா பார்க்கலாம். ஒரு சிலருக்கு அங்கேயும் இஸ்லாம் இல்லை. அவன் என்ன செய்யறான், சாப்பாட்டுல கையை வைக்கும் போதே என் முஹம்மது ஏறுவான்றான், எலும்பு ஓ எடு வண்டி என்றுவான். அவன் திண்டானா திங்கலையா இதை யோசிக்க மாட்டேங்கிறான். அவனை கூட்டி போய் ஒரு சூக்கில் போய் வெயிட் பண்ணு, உள்ள போறேன்றான். உள்ள போய் நான் 2 ஹவர் லேட் ஆகும், நீ இடையில போய் சாப்பிட்றா சாப்பிட்டுவான்னு சொல்ல மாட்டான். எப்ப வருவேன் எத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லவே மாட்டான். இவன் காத்துக்கிட்டே இருப்பான், பசியா இருக்கும், ஒரு டீ குடிக்கணும் போலைக்கும். அவன் வார நேரம் நாம காருக்கிட்ட இல்லாட்டி அவன் கத்துவான். அதுக்காக வேண்டி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஹவுஸ் டிரைவர்கள், அதே மாதிரி ஹவுஸ்மேட்டுகள், வேலை செய்யக்கூடியவங்க, அவங்க ஓரமாக்கப்படுறாங்க, மிஞ்சினதை மட்டும் கொடுக்கறது, இப்படியான ஒரு சிலர் இருக்கிறாங்க. தப்பு அது. அப்ப நம்ம ஊர்ல நம்ம வேலைக்கு வச்சுக்கிறோம், அடிமை இல்லை வேலைக்கு வச்சுக்கிறோம். வேலைக்கு வச்சிருந்தாலும் ஒரு மனிதாபிமானமாக நடந்து கொள்ளணும். அவங்களுக்குரிய அளவுக்கு சாப்பாட்டை கொடுக்கணும். வேலை செய்யறான், சில நேரம் அவன் சாப்பாடு கூட சாப்பிடுவான், அந்த சாப்பாட்டை கொடுக்கணும், அதுல நியாயமாக நடந்து கொள்ளணும் என்கிற ஒரு மனிதாபிமானத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க சொல்லி காட்டுறாங்க. எனவே இந்த மனித நேயம் என்ற அடிப்படையில ஒரு அடிமையை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, நல்ல முறையில நடந்துக்க சொல்றாங்க. எதிரியா இருந்தாலும் நீதியை சரியா செலுத்தணும்ங்கிறாங்க. எனவே நியாயமான தீர்ப்பு, நீதி வழங்குதல், அதே மாதிரி மனிதனுங்கிற அடிப்படையில அடிமைய வேலைக்காரர்களை கூட நல்ல ஒரு முறையில நம்ம கவனித்துக் கொள்ளுதல், இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு மனித நேயமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை இன்னும் இந்த மனித நேயம் சம்பந்தமாக என்னெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க, திருக்குர்ஆன் என்ன போதிக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.